ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீச்சர் கார்டன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வாட்டர் லில்லி, லோட்டஸ். இது ரெண்டும் நமக்கு எது வருஷம் ஃபுல்லாக பூக்கும் அப்படின்றதா. பட் வாட்டர் லில்லி வந்து நமக்கு டெய்லியும் பூக்கும், அதாவது வருஷம் ஃபுல்லாக நமக்கு பூக்கும் ட்ராபிக்கல் வெரைட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே டெய்லியும் பூத்துட்ருக்கிறது தான். பாருங்கள், இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே டெய்லியும் பூத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு லோட்டஸ், வாட்டர் லில்லி ரெண்டுத்தில் உங்களுக்கு சில பேர் என்னன்றாங்க, சில பேர் கேட்பாங்க, லோட்டஸ் எனக்கு வருஷம் ஃபுல்லாக பூக்கிற மாதிரி கொடுங்க, எனக்கு வருஷம் ஃபுல்லாக லோட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி லோட்டஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு தொட்டியில் வைக்கிறது பூக்காது. வாட்டர் லில்லி பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்கும். லோட்டஸ் வந்து அப்பப்போ நம்ம டார்மன்சிக்கு போகும், ரீபார்ட் பண்ணணும், அந்த மாதிரி வரும். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டி வாட்டர் லில்லி தான். வாட்டர் லில்லி பார்த்தீங்கன்னா இது வருஷம் ஃபுல்லாக பாருங்கள், தொட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பூத்துட்ருக்கு. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், வருஷம் ஃபுல்லாக நமக்கு பூக்கும். டியூபர் ஃபார்ம் ஆகிற ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் டியூபர் ஃபார்ம் ஆகும்போது டார்மன்சிக்கு போகும். அதாவது எல்லா டைமும் கிடையாது, சம்டைம்ஸ் வந்து டார்மன்சிக்கு போகும். அப்போ நம்ம டிஏபி வந்து பேக் பண்ணி வச்சோம்னா அதிலேருந்து நமக்கு ரீபார்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே பூத்துட்டே இருக்கும். பட் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணுறதும் இன்னும் நல்லது தான், நல்ல பெரிய பூவை விடும். ரீபார்ட் பண்ணும்போது இந்த டியூபரை வந்து நம்ம எடுத்து ஸ்ப்ரவுட் வந்ததுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணோம்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் லோட்டஸ் பாருங்கள், லோட்டஸ் பற்றி பார்க்கணுன்னா, லோட்டஸ் வந்து ஒரு தொட்டியில் நல்ல இது லார்ஜ் கல்டிவேட்டட் பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தொட்டியில் 5 பூ, அதிகம்னா 6 பூ அந்த மாதிரி பூக்கும். அதுக்கப்புறம் டார்மன்சிக்கு போகும். அப்புறம் நம்ம கிழங்கு எடுத்து ரீபார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்கள், இங்கே லோட்டஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை காலங்களில் அந்த கவர், அந்த மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மொட்டு அழுகாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து மேலே வந்துருச்சு, நல்லா மேலே இருக்குது பாருங்கள், இந்த இந்த மொட்டுக்கு மேலே இருக்குது. அப்புறம் நம்ம கொடை மாதிரி பிடிச்சிக்குது. மழை தண்ணி டைரெக்டாக இப்போதைக்கு இதில் விழாது, அதனால் இதை எடுத்துடுறேன். ஏன்னா இதுவும் வந்து வேர்வை மாதிரி எவாப்ரேட், அந்த உள்ளே வந்து தண்ணி இருக்குது, அதுவும் டேஞ்சர் தான் மொட்டுக்கு. இப்போ வந்து இந்த இலை வந்து சேஃப்டியாக அது கீழே தண்ணி விழாமல் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது, அதனால் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து நேற்று பூத்துருக்கும், நான் நேற்று பார்க்கல. நேற்றே விரித்து விட்டுருக்கணும் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம விரித்து விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இப்படியே நம்ம மொட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பிரித்து நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொடுக்கலாம். பாருங்கள், ஸ்டெம் வந்து நிற்க மாட்டேங்குது, ஏன்னா ஸ்டெம் வந்து ரொம்ப சாஃப்டானது. இது பூ பெருசு, ஃபஸ்ட்டு பூ தான் அந்த தொட்டியில், ரொம்ப பெரிய பூ இது. என்னென்னா நம்ம இந்த தொட்டியில் ஒரு ஸ்டிக் வந்து சொருகி இதை கட்டி விடலாம். பட் அது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அந்த ரன்னர் ஓடிட்டுருக்குல்ல, அதை கட் ஆகாமல் நம்ம சொருகி வைக்கணும் மண்ணுக்குள்ளே குச்சியை. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கேயும் கவர் போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாமே இலைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் சேஃப்டி தான். பட் இலைக்கு மேலே வந்ததுன்னா நம்ம கவர் பண்ணி வைக்கணும், மழை வரும்போது. மற்ற டைம்லலாம் இல்லை, ஓகேங்களா. மழை பெய்யுது அப்படின்ற போது நீங்கள் வந்து கவர் போட்டு விட்டுடுங்க, ஏன்னா அந்த மொட்டு வந்து அழுகாமல் இருக்கும். இதை நான் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 2-3 நாள் நல்ல மழை இருந்தது, நான் அப்படியே சாய்ச்சி விட்டுட்டேன் இருக்கட்டும்னிட்டு. ஏன்னா ஸ்டெம் நம்ம தூக்கி நிறுத்தினாலும் அது சாய்ஞ்சி தான் போகும். அதனால் பாருங்கள், ஒயிட் பியோனியும் கவர் பண்ணி வச்சுருந்தேன். பட் மழை இங்கே பேஞ்சிட்டு தான் இருக்குது டெய்லியும். பாருங்கள், இதை நம்ம இப்போ விரித்து விட்டுடலாம். அப்புறம் இங்கே இருக்குது மொட்டு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடியே ஒரு மொட்டு வந்தது பாருங்கள், இங்கே காட்டுறேன். இது வந்து என்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடியே வந்தது, பட் நான் அடிக்கடி இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுனால அது வெளியே வரல. அதாவது லோட்டஸ் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தொடவே கூடாது. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தொட்டோம்னா அந்த மொட்டு அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம அது வந்து தண்ணி கிட்டே இருக்கும்போதே அந்த லீஃபை எடுத்து எடுத்து பார்த்தத லீஃப் சட்டுன்னு விடுறோம் பாருங்கள், அப்போ வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது போல், வளர்றதில்ல. அப்புறம் பாருங்கள், இந்த லீஃபில் வந்து புழுகு வந்திருக்கு. மழை காலம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி புழு வர்றது, நிறைய பிரச்சனைகள் வரும் பாருங்கள். இதில் இந்த லீஃபை நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்கு பக்கம் மொட்டு இல்லை, அதனால் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுவும் பிங்க் க்ளவுட் தான் இங்கே இருக்கிறது, பிங்க் க்ளவுடோட லோட்டஸு. அப்புறம் பக்கம் பார்த்திங்கன்னா அக்கீலான்ற ஒரு வெரைட்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பக்கம் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறேன், நான் பாருங்கள். இது வரைக்கும் நான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஷார்ப்பாக பெட்டல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் மொட்டை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, ஊசி மாதிரி இருக்குது. ஸோ அக்கீலாவும் இப்போ நமக்கு மொட்டு வந்திருக்கு. இது லியாங்லி, பவுல் வெரைட்டி, ரொம்ப குட்டியாக நம்ம காஃபி கப்பில் வைக்கிறது, டீ கப்பில் வைக்கிறதுன்ட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த வெரைட்டி. ரொம்ப சின்னதாக வருது பாருங்கள். அடுத்து இது பாருங்கள், புச்சா எவ்வளோ நல்ல ஹைட்டில் வரும். நான் ஹைட்டாக வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது. அடுத்து மொட்டு இங்கே இருக்குது. ஆனால் அந்த ஹைட்டாக காட்டினேன் பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு மொட்டு நான் காட்டிகிட்டு இருந்தேன். அந்த மொட்டு வந்து பாருங்கள், இப்போ காட்டுறேன். இந்த இலைக்கு கீழே இருந்தது, அந்த லீஃபை நான் அடிக்கடி எடுத்து எடுத்து காட்டிட்டு அந்த முன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேன்.
அப்படியே காஞ்சி போச்சு. இந்த இலை வந்து நம்ம வந்து லோட்டஸை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தொடவே கூடாது. மொட்டு வந்துடுச்சுன்னு தொட்டோம்னா அழுகிடும், இல்லைன்னா வளராது, அப்படியே நின்றுடும். இதுவும் புச்சா தான். இந்த லோட்டஸும் பார்த்திங்கன்னா புச்சா தான். நல்லா ரெட்டு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. புச்சாவில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு இருக்குது. இப்போது பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது, பூச்சி இருக்குது, எல்லாம் நிறைய பூச்சி. பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது. அடுத்து லக்ஷ்மியும் பரவாயில்ல, ஒரு 3 மொட்டு கிடச்சிருக்கு. நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து லக்ஷ்மி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா லோட்டஸ் நான் ஒரு 40 வெரைட்டி வாங்கி வேஸ்ட்டு, எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அவ்வளோ மோசம் ஆகிடுச்சி. தம்மு இந்த ஒரு மொட்டுக்காக நான் 5000 செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட ரன்னராக இருக்கும் போதே 2 வருஷத்துக்கு முன்னாடி 2500 கொடுத்து நான் வாங்கினேன். அப்போ அந்த ரன்னரும் அழுகி போச்சு. அதுக்கப்புறம் டியூபராக வாங்கி வச்சேன் 2, 3 டைம், நிறைய டைம் வாங்கி வச்சேன். அதுவும் அழுகிடுச்சு. 2 வருஷத்துக்கு மேலே போராடினதில் இப்போ தான் ஒரு தம்முல ஒரே ஒரு மொட்டு கிடச்சி. மியாமி ரோஸில் 4 மொட்டு ஒரே தொட்டியில் இருந்ததும் சரி, நான் ஏதோ 2 செடியிலேருந்து வந்திருக்கும் போல் அப்படின்ட்டு இதை எடுத்து பார்த்தா ஒரே செடியில் தான் இந்த 4 மொட்டும் வந்திருக்கு. பாருங்கள் மொட்டு எப்படி இருக்குன்னுட்டு. 2 மொட்டு இன்றைக்கி ஒன்றா பூக்கும். பட் நான் ரொம்ப காலையில் போயிட்டு எடுத்ததுனால இது 2ம் பூக்கல. ஒரு வெரைட்டி ஒரு டைமில் பூக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மொட்டு ஃபார்ம் ஆகிற டைம் எடுத்து கூட பூக்குமா என்னன்னு தெரியல. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் பியோனிய பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். ஒயிட் மஸ்கி இது. பட் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய இது வந்து பூ கொடுக்கும். ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா 20 பூ அந்த மாதிரி கொடுக்கும். அடுத்து சப்ஸ்டோன் அப்படின்ற எல்லோ வெரைட்டி. எல்லோவில் நம்ம லீஃப் ப்ரொபகேஷன் தான். இதுவும் லீஃப்லேருந்து நமக்கு பிளான்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா லோட்டஸ் வந்து அடிக்கடி டார்மன்ஸிக்கு போகும். அதாவது ஒரு முறை நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பிளான்ட் பண்ணிட்டா அது வந்து என்னாகும்னா, ஒரு சொன்னேன் இல்லைங்களா, லார்ஜ் கல்டிவேட்டட் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா பெரிய பெரிய பூவாக பூக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 5, 6 பூ பூத்துட்டு டார்மன்ஸிக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம 2 மாதம் ரெஸ்ட் கொடுக்கணும். டியூபர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரீபாட் பண்ணணும். அதாவது டியூபர் எடுக்கும்போது நம்ம நட்ட டியூபர் நம்ம வச்ச டப்பில் எக்ஸ்ட்ரா டியூபர்ஸ் கிடைக்கும். அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்து ஃப்ளோட்டிங் லீஃப் வந்ததுக்கப்புறம் பிளான்ட் பண்ணி. பர்பிள் ஜாய் பிளான்ட் பாருங்கள். அந்த மழை பெஞ்சதும் நான் வச்சுருக்கிறது தொட்டி வந்து சின்னது தான், பட் அது வளர்ந்துருக்கிறது பாருங்கள் எவ்வளோ. அந்த டப்பை விட்டு வெளியே வந்திருக்கு லீஃப் எல்லாமே. இதுவும் லீஃப் ப்ரொபகேஷன் தான். லீஃப் ப்ரொபகேஷன்னா பாருங்கள், இதில் வந்து அந்த காட்டுறேன் பாருங்கள், சீட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ரெட்டாக இருக்குது பாருங்கள், அதுதான் வளர்கிறதுக்கான அடையாளம். அந்த லீஃப் வந்து வளரும் அப்படின்றதுக்கு, அந்த பேபி பிளான்ட் வளரும் அப்படின்றதுக்கு அடையாளம். அது இந்த அளவுக்கு ஸ்டெம் விட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள், சீட் மாதிரி தெரியுது. பட் இதில் ஒன்றுமே இல்லை, இது வளராது, இது வேஸ்ட்டு தான். இந்த லீஃபை நம்ம கட் பண்ணி போட்டாலும் அதில் வளராது. அடுத்து இங்கே பார்க்குறது பிங்க் க்ளவுடு தான், லோட்டஸ் டியூபர் தான். இங்கேயும் ஸ்டாண்டிங் லீஃப் எல்லாமே வரல. ஆனால் இதெல்லாம் பிளான்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகும். இதெல்லாம் பிளான்ட் பண்ணி நான் 6 மாதம் ஆகும். இப்போ மழை பெஞ்சதுனால நல்லா லோட்டஸ் வந்திருக்கு. அல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் பூத்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்க்குறீங்களா பாப்ரன் பிங்க்கு, இது வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட்டு இன்னும் இந்த ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. நல்லா டியூபர் பெருசாக இருக்குது. இது ஒரு பிளான்ட்டு தான். இதிலேருந்து எனக்கு சைடில் வந்து குட்டி பேபி பிளான்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் நான் இதுவும் சேல் பண்ணிடலாம், யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கும்போது, பட் எனக்கு இது வந்து இந்த செடியிலேருந்து எனக்கு நிறைய டெய்லியும் பூ இருக்கும். ஏன்னா பாப்ரன் பிங்க்கில் நல்லா டியூபர் ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது, ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கா. அதனால் சரி, நம்ம இது பாப்ரன் பிங்க் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட வந்து நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, நான் கவுண்ட் பண்ணல. ஆனால் இது என்னவோ எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, சரி அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இங்கே இருக்கிறது டோரிஸ் ஹோல்ட்டு. அதுக்கு பக்கம் ட்ராபிக் சன்செட்டும் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கலர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துட்ருக்குது சக்குக்கானும் பாருங்கள் பூ எப்படி இருக்குது. பட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன், அதே மாதிரி இன்றைக்கி பூத்துருக்கு. 2ம் ஒன்றா பூத்துருக்கு, நிறைய பூத்துட்ருக்கு. இதே சேம் தொட்டியில் பர்பிள் ஜாயும் இருக்குது. ஆனால் பர்பிள் ஜாய் ரொம்ப பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துருச்சு. இந்த தொட்டியில் இருக்கிற எல்லா செடியும் அடைச்சிட்ருக்கு, சக்குக்கானும் பர்பிள் ஜாயும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்ரன் பிங்க், இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன், அந்த ஸ்டெம்மே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பாப்ரன் பிங்கோடது. இந்த சிமெண்ட் தொட்டியில் வச்சதுனால அது நல்லா பெரிய பெரிய இலையாக விட்டு வந்திருக்கு. அடுத்து இப்போ பார்க்குறது பூவடால் பார்த்திங்கன்னா பூத்துட்டு 2வது நாள் தான். அதாவது நான் நேற்று பார்க்கல அப்படின்ற போது நான் வேறு வேலையாக வெளியில் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்போ பூத்துச்சு என்னன்னு தெரியல, அதனால் பார்க்கல. இதுவும் பார்த்திங்கன்னா சக்குக்கான் இல்லை, நம்ம பாப்ரன் பிங்க் தான். லீஃப் பாருங்கள், அந்த தண்ணியில் வச்சுருக்கிற அந்த மழை தண்ணிக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்குது.
அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தால் இதுதான் சொம்பு பட்ரா. சொம்பு பட்ரா பாருங்கள், இதுவும் நேற்று தான் பூத்துருக்கு போல், அதுவும் நான் கவனிக்கல. பாருங்கள், இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த லீஃப் வந்து நான் இதில் 2 டப்பு வச்சுருக்கேன். 6 இன்ச் பாட் வந்து 2 வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் இருக்கிறது பெரிய பெரிய லீஃபாக வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து அது மெல்லிசா குட்டி குட்டி லீஃபாக இருக்குது பாருங்கள், அதுவும் சொம்பு பட்ரா தான். ஆனால் இந்த லீஃப் பெருசாகி இதை போயிட்டு நிழல் கட்டிக்கும். இந்த லீஃப் எல்லாம் இருக்கிறது நிழல் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் க்ரோத்து. ஏன்னா வெயில் நல்லா வேணும் அப்படின்றதுனால, வெயில் வந்து எது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லீஃப் பெருசாக வருதோ அது நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த குட்டி இது வந்து நின்றுடும், சின்ன செடி. அதே மாதிரி இங்கே இருக்கிறது ட்ராபிக் சன்செட்டோட டியூபர்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது நான் எனக்காக நான் வச்சுருந்தது. பட் சேலுக்கும் இருக்குது, டியூபர் வந்து சேலுக்கும் இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இப்படி பக்கம் வந்தோங்கன்னா, நான் முன்னொரு டைம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எல்லோன்னு சொல்லிட்டு பாப்ரன் பிங்க் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான், அதே தொட்டியில் பாப்ரன் பிங்க் பூத்துருக்கு. பட் பக்கம் இருக்கிறது தான் பூவடால். ஏன்னா மொட்டு வந்து கொஞ்சம் வெளியே நாளைக்கு நாளான்னைக்கு விரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த கொஞ்சம் விரியறதுக்கு முன்னாடி பார்க்குறதுனால அது கொஞ்சம் ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இது எல்லோ தான். அது அது நல்லா பூக்கிற ஸ்டேஜ் வரும். நல்லா விரியும் போது பேக் சைடு வந்து கொஞ்சம் அப்படி தான் தெரியும், லைட்டாக தான் தெரியும். ஃப்ரண்ட்டில் நல்ல டார்க்காக இருக்கும். பாருங்கள், அந்த மொட்டு பாப்ரானோட மொட்டு பாருங்கள். இதெல்லாம் டெய்லியும் பூத்துட்ருக்கு. இது வச்சு இந்த இடத்துல வச்சு நான் கிட்டத்தட்ட 2 3 வருஷம் ஆகும். ரீபாட் பண்ணுவேன், அதே சேம் தொட்டியில் தான் வைக்குவேன், மாற்ற மாட்டேன். ஏன்னா வாட்டர் லில்லி வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாக பூக்குது. அது ஒன்றும் பிரச்சனை வரதில்லை. ஏன்னா அதுக்கு ஃபெர்டிலைசர் குறையும் போது லீஃபும் சின்னதாகும், பூவும் சின்னதாகும். அப்போ நம்ம பார்த்து டிஏபி வச்சிடலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு வேணால் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான், பேப்பரில் மடித்து வைக்கணும். ஸோ அது ஒரு சிலர் ஃபிஷ்ஷு ஒன்றாகாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஒன்றாகாது. நம்ம மண்ணுக்குள்ளே சொருகி வச்சிட்டோம்னா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இது வந்து கார்லஸ் சன்ஷைன் பிளான்ட்டு. இது 2மே சேலுக்கு இருக்குது. இந்த கார்லஸ் சன்ஷைன் பாருங்கள் மொட்டை எத்தனை இருக்குன்ட்டு. இது எல்லோ வெரைட்டி தான், இதுவும் லீஃப் ப்ரொபகேஷன் தான். ஓகேங்களா. பாருங்கள், இது பழைய பூ உள்ளே போகிறதுக்கு போகுது. அதே மாதிரி ட்ராபிக் சன்செட்லேயும் ஃப்ளவரிங் பிளான்ட்டும் இருக்குது. இது எல்லாமே அப்படியே தான். லோட்டஸ் இங்கே ஒன்று இருக்குது. இது பேர் மட்டும் எனக்கு மறந்துடுச்சு, நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இங்கே பார்க்குறது கொலராடோ, பீச் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஹார்டி வெரைட்டி. இது பாருங்கள், பீச் ப்ளூ கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, நிறைய பேர் வாங்கிட்டாங்க இந்த பிளான்ட்டு. பீச் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் சேல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பீச் ப்ளூ தான் அதிகமாக சேல் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இது பிடிக்கும். அடுத்து இது டீனா பாருங்கள், அந்த பூ அந்த ஃபஸ்ட்டு காலையில் பூத்த உடனே எவ்வளோ கலர் எப்படி இருக்குன்னுட்டு. இது பார்த்திங்கன்னா தவிக்கானோட மொட்டு தான். இந்த இடத்துல நான் தவிக்கான வச்சுருக்கேன். பட் இது நல்லா வந்திருக்கு பாருங்கள், பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. இதில் டியூபரும் இருக்குது. இன்னும் பூ நாளைக்கு நாளான்னைக்கு பூக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டியூபர் பிளான்ட் இருக்குது. தவிக்கனில் டியூபர் பிளான்ட் இருக்குது. இந்த டியூபரை பார்த்திங்கன்னா 250க்கு தரேன். ஏன்னா இப்போ வந்து பூ இல்லை, இது டியூபராக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக பண்ணி பிளான்ட் பண்ணிட்டா ஒரு 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே பூ வந்துடும். இதில் ஒரே ஒரு டியூபர் இருக்குது, 250 ரூபா வருங்க. ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க. அப்புறம் இதில் பாருங்கள், இதுவும் பீகாக் பிங்க்கு தான் நினைக்கிறேன், மொட்டு வந்திருக்கு. பீகாக் பிங்க்கு இங்கே போட்டு வச்சேன். அடுத்து பார்க்குறது பர்பிள் கொலராட்டா பார்த்திங்கன்னா, இது ஒரு செடி வாங்கி வச்சோங்கனாவே நமக்கு பக்கம் பக்கம் குட்டி குட்டி குட்டியாக நிறைய டியூபர் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், இந்த 2 தொட்டிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது பர்பிள் கொலராட்டா. ரொம்ப நல்லா பூக்கும், டெய்லியும் பூக்கும் அதுவும். அப்புறம் இங்கே இருக்கிறது அருண்வாரையில் நான் இந்த தொட்டியில் 4 பிளான்ட் வந்து 4 டப்பில் தான் போட்டு வச்சேன். பட் 2 நல்ல பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துருச்சு. அந்த சின்னதாக கொஞ்சம் க்ரோத் ஸ்லோவாக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய லீஃப் வந்து அழுத்திட்டு அந்த பாருங்கள், நான் இழுக்கிறேன் பாருங்கள், இது வந்து ஸ்லோவாக இருக்கும் க்ரோத். சம்டைம்ஸ் அழுகி கூட போயிடும். இப்போ நான் இதை வந்து வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கணுமா அந்த 2 செடியும். இதில் 2 செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நிமித்மை அப்படின்ற ஒரு வெரைட்டி. இதுவும் நான் டியூபராக போட்டு வச்சுருந்தேன். பட் நல்லா 2 ஸ்ப்ரவுட் இருந்தது. என்ன தெரியல, இந்த இடத்துல வச்சதுலேருந்து இது வளரல, அழுகிட்டே இருந்தது. சரி, இதை எடுத்து அலசிட்டு வேறு ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கேன். ஸ்ப்ரவுட் வந்தால் நம்ம பிளான்ட் பண்ணிக்கலான்ட்டு. நிமித்மையில் பார்த்திங்கன்னா இன்னொரு டியூபர் இருக்குது, அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பட் இதுதான் என்னன்னு தெரியல, அப்படி ஆயிடுச்சு.
ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா லோட்டஸ் அப்படின்றத விட லில்லி வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாக பூக்குது. இந்த கார்டனில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த மழையெல்லாம் பெஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். வெயில் காலத்தில் டப்பு ஃபுல்லாக தண்ணி இருக்கா அப்படின்றது நம்ம பார்த்து விடணும். மழை காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தண்ணி ஃபுல்லாகிடும். பட் வெயில் காலத்தில் பார்த்து தண்ணி மட்டும் விடணுமா இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து லோட்டஸ், வாட்டர் லில்லி 2மே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, லோட்டஸ் வந்து செலக்டடாக ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் வாங்கிக்கோங்க எங்கே வாங்கினாலும். வாட்டர் லில்லி ட்ராபிக்கலான்னு கேட்டுட்டு வாங்குங்க. பட் வாட்டர் லில்லி பார்த்திங்கன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக பூக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.